ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பயிறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பயிறு கஞ்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வெறும் வாணலியில் பாசி பயிறு நான் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 50 கிராம் பாசி பயிருக்கு நம்ம 1/4 கிலோ அரிசி சேர்த்தலாம். பாசிப்பயிறு இந்த மாதிரி எடுத்து நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வாணலியில் வச்சு வறுத்துக்கலாம். விடாமல் நல்லா வறுக்கணும். அது கூடவே இந்த டப்பாவில் 2 டம்ளர், அதாவது டப்பா அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை நார்மல் ரைஸோ சேர்த்து செய்யலாம். இதுவும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக உடஞ்சிடும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வறுக்கிறோம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல். தேவைப்பட்டால் நீங்கள் வறுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ எந்த டம்ளர்லையோ இல்லை கப்லேயோ நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதே கப்பில் ஒரு கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 10லிருந்து 12 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பொங்கல் மாதிரி வேணும்னா இந்த தண்ணியோட அளவை 1:4 நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு கப்புக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பொங்கல் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கஞ்சி மாதிரியும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆனால் பொங்கலை விட கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். பாசிப்பயிறு அதிகமாக நம்ம குழம்புல எடுத்துக்க முடியாது, சுண்டல் சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் அதில் சீரகமும் கொஞ்சம் உப்பு, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு இஞ்சி துண்டு, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அரிசியும் பயரும், அது ரெண்டையுமே சேர்த்து இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் சீரகம், உப்பு, இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத முன்னாடி சேர்த்துனாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இந்த அரிசியும் பருப்பும் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துனாலும் நல்லாயிருக்கும். ஸோ இதில் சீரகம் இருக்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. எப்பவுமே கஞ்சி உடம்புக்கு குளிர்ச்சி, அதனால் மேக்ஸிமம் அதை நைட் நேரத்தில் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. இப்போ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டு அது நல்லா கொதிக்குது. கொதித்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5லிருந்து 6 விசில் விட்டுடலாம். தண்ணி அதிகமாக விட்டோம்னா கஞ்சி மாதிரி வரும், கம்மியாக விட்டோம்னா பொங்கல் மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு பொங்கல் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மூடியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டால் கஞ்சி மாதிரி நம்ம வைக்கும் போது அந்த தண்ணி பொங்கி வெளியே வராமல் இருக்கும். எண்ணெய் தடவாமல் வச்சோம்னா ஸ்டவ்வு, அந்த மூடி எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக நான் எண்ணெய் தடவி இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா 5லிருந்து 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ மூடியில் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கனால அது எங்கேயுமே ஸ்பில் ஆகலை. ஸோ கொஞ்சம் கெட்டியாக பெரியவங்க சாப்பிட்றதுக்குன்னா இது அப்படியே பொங்கல் பதத்தில் தண்ணி கம்மியாக விட்டோம்னா எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெண்பொங்கல் செய்கிற மாதிரியே தான் இதுவும். பாசி பருப்புக்கு பதிலாக நம்ம பாசி பயிரை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த தண்ணி ஸ்பில் ஆகலை. இப்போ சட்னிக்கு 2 வரமிளகாய், 3 பூண்டு, 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன துண்டு புளி எல்லாம் எடுத்து நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னி அப்படியே பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், தாளிக்காமல். ஸோ அவ்வளோதான். குக்கரில் விசில் வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட அது மூடியிலையோ இல்லை ஸ்டவ்லேயோ பொங்கி வரலை. கம்ப்ளீட்டாக அந்த கேஸ் போனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொங்கல் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இது கூட மீதி இருக்க 1/2 மூடி தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைன்னா நெய்யில் முந்திரி பருப்பு இதெல்லாமே நல்லா வறுத்து, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் குருமிளகு போட்டு வறுத்து இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வெண்பொங்கல் மாதிரியே கிடைக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொங்கல்னு கூட நம்ம இதை வச்சுக்கலாம். கஞ்சி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ மறுபடியும் அது நல்லா கொதித்து வர்ற டைமில் இந்த கஞ்சியை இறக்கிக்கலாம். ஸோ ஒரு குளிர்காலத்துலேயோ இல்லைன்னா நம்ம ரொம்ப டயர்டாக எங்கேயாவது அலைஞ்சி பசியில் இருக்கும் போது ஈஸியாக செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது. டேஸ்டியான, ஹெல்த்தியான, ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பயிறு கஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நார்மல் ரைஸ் வச்சு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சியை.
இது பாஸ்மதி ரைஸ் வச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிரியாணி ஸ்மெல்லோட கொஞ்சம் நல்ல ஹைலைட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த முஸ்லீம்ஸோட நோம்பு கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து இங்கே கிடைக்கும். மசாலா வாசம் இல்லாமல் ப்ளைனாக இருக்கிறதுனால எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ரொம்ப பொருத்தமான ஒரு உணவு. முக்கியமாக வயசானவங்களுக்கும் சின்ன குழந்தைங்களுக்கும் ஆப்டான ஹெல்த்தியான ஒரு டிஷ்னே சொல்லலாம் இதைய. ஸோ அருமையாக நம்மளோட கஞ்சிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் சட்னி, ப்ளெயினாக ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பூண்டு பச்சையாக வச்சு அரைச்சிருக்கனால அந்த பூண்டோட பச்சை காரமும் நம்மளோட கஞ்சியோட டேஸ்ட்டுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். பூண்டு பச்சையாக சாப்பிட்றதுனால வயிற்றில் இருக்க புண்ணு வந்து ஆறும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. பூண்டு வந்து சரியான அளவில் யூஸ் பண்ணணும். அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா வாய் புண்ணாயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த ஹெல்த்தியான டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். பேபிஸ்க்கு கூட நீங்கள் இதை இன்னுமே நல்ல கஞ்சி மாதிரி கடைஞ்சி கொடுக்கலாம். தொண்டையில் வந்து சிக்காத மாதிரி நல்லா மிக்சியில் அடித்தோ இல்லை கடைஞ்சோ வந்து கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.